வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கடை தெரு. இன்னைக்கு நம்ம பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கக்கூடிய சரவணா செல்வரத்னம் அல்டிமேட் ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம். இங்க இருக்கக்கூடிய லைட் வெயிட்ல வரக்கூடிய சூப்பரான ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ்லாம் நான் இந்த வீடியோல காமிக்க போறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் 1.5 கிராம் ஸ்டார்ட் ஆகி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஐ திங்க் இந்த வீடியோல ஒரு 8 to 10 கிராம்ஸ்குள்ள இருக்கிற மாதிரியான ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கொஞ்சம் வித்தியாசமா ஸ்டார்ட் பண்ணும்போதே கலெக்ஷன்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் லைட் வெயிட்ல நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ். ஏன்னா டெய்லி வேர் ஆகட்டும், ஆஃபீஸ் வேர் ஆகட்டும், காலேஜ் வேர் ஆகட்டும், அப்படி இல்லை குட்டி பசங்க, யங் கேர்ள்ஸ், காலேஜ் கோயிங் லேடிஸ்க்குலாம் ரொம்ப விருப்பமாக இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. அதுவும் ஜிமிக்கி அப்படிங்கிறப்போ நிறைய பேரோட ஃபேவரட்டுங்க. இன்னமுமே ட்ரெடிஷ்னல் அட்டையருக்கு நம்ம விரும்பி வேர் பண்ணக்கூடியதுன்னா அது ஜிமிக்கியாக தான் இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் 2 கிராம்ஸ்லேருந்து 3 கிராம்ஸ்குள்ளே வரக்கூடிய ஜிமிக்கி தான். இதுக்கெல்லாம் வேஸ்டேஜ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 13% இருக்கும். ஸோ வெளிப்பாடுக்கு தகுந்த மாதிரி 10, 12, 13 அந்த மாதிரி உங்களுக்கு வேஸ்டேஜ் டிஃபர் ஆகும். லைட் வெயிட்ல இவ்வளவு கலெக்ஷன்ஸா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. லைக் உங்களுக்கு ட்ரெடிஷ்னலான லுக்கை கொடுக்கக்கூடிய ஜிமிக்கி ஆகட்டும், அப்படி இல்லை கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னா அந்த மாதிரியான பேட்டர்னும் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நான் இண்டிவிஜுவல் ஜிமிக்கியா உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நீங்கள் லைட் வெயிட் ஜிமிக்கிஸ் பிளான் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஐடியாவை கொடுக்கும். லைக் நீங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஷாப்புக்கு விசிட் பண்ணும்போது இந்த மாதிரி பர்டிகுலர் டிசைன் இருக்கான்னு காட்டி கேட்கலாம். அது கண்டிப்பாக ஒரு ஈஸியாக ஃபில்டர் பண்ணுறதுக்கு, சூஸ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கிடைக்கும் இல்லையா நமக்கு. ஸோ நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, லைக் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக கடைக்கு போயிட்டு நல்லா பர்ச்சேஸ் பண்ண முடியுது, என்னோட டைமை சேவ் பண்ணுது இந்த வீடியோஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கேட்குறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது 3லேருந்து 3 கிராம்குள்ளே வரக்கூடிய ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் தான். ஸோ ஜென்ரலாக ஜிமிக்கி அப்படிங்கும்போது என்ன வெயிட் ரேஞ்சில் நீங்களாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் காமனாக ப்ரிஃபர் பண்ணுற வெயிட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 சவரன். பிகாஸ் அந்த 1/2 சவரன் அப்படிங்கும்போது அந்த ஜிமிக்கி ஓரளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதே சமயத்தில் டெய்லி வேரும் பண்ணிக்கலாம். டக்குன்னு ஒரு குட்டியான ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அந்த ஜிமிக்கிவே நம்ம போட்டுட்டு போனாலும் பார்க்குறதுக்கும் பார்வையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் மோஸ்ட்லி நிறைய பேரோட ஃபேஸ் கட்டுக்கும் இந்த 1/2 சவரன் ஜிமிக்கி இல்லைனா 3/4 சவரன் மேக்ஸிமம் அது ரொம்ப ஈஸியாக சூட் ஆகும், பார்க்கறதுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி வெயிட் ரேஞ்சில் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயே நமக்கு அதனால தான் அந்த கடைகளுக்கு போனாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வெயிட் ரேஞ்ச், இந்த 1/2 சவரன் ரேஞ்சில் தான் நிறைய விதமான வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் ரொம்ப 1-2 கிராம்லேயும் உங்களுக்கு டிசைன்ஸ் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 10, 12, 16 கிராம்லலாம் போனீங்கனாலும் லிமிட்டடான டிசைன்ஸ், ரொம்ப யூனிக்கான பீசஸ் தான் இருக்கும். வேறஸ் நீங்கள் இந்த 1/2 சவரன் ரேஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட் வெயிட்ல பார்வையான கலெக்ஷன் வேணாலும் கிடைக்கும், இல்லை பார்க்கறதுக்கு நல்லா சின்னதாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்போம் இல்லையா. ஏன்னா டியூரபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடையாத மாதிரி அந்த தண்டு முதற்கொண்டு எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பேட்டர்ன் வேணும்னு கேட்கறதுனால ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் சாலிடாக இருக்கணும்னு சில பேர் கேட்பாங்க. எனக்கு அந்த நடுவில் நிறைய டிசைன்ஸ் மாதிரி வேண்டாம். ஸோ அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும்னா அந்த ஸ்டென்சில் வச்சு கட் பண்ண மாதிரி டிசைன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜிமிக்கி பிரேக் ஆகிடுமோன்ற பயம் நிறைய பேருக்கு இருக்கும். அதனாலே ஹேங்கிங்ஸ்லாம் விழுந்தால் பால்ஸ் விழுந்துடலாம் அப்படின்லாம் யோசிச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும், டியூரபிளாக வேணும்ன்ட்டு அன்றைக்கி ஒரு நாள் நான் ஷாப்புக்கு விசிட் பண்ணும்போது ஒரு கஸ்டமர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கேரளா பேட்டர்ன்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வரிக்காய் கோடு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிறது கிளிக்கூண்டு ஜிமிக்கி ரொம்ப ஃபேவரட், நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுற டைப்பு. அதுவும் அந்த கிரேப்ஸ் மாடல்லாம் கூட இப்போது ரொம்ப நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே 4 to 5 கிராம்ஸில் வரக்கூடியது. இதுக்கான வேஸ்டேஜ் 12% வரும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கலெக்ஷன் கூட பாருங்க, உங்களுக்கு மேலே இருக்கிற ஸ்டட்டுமே டிஃபர் ஆகும். லைக் ஸ்டட் திலகம் மாதிரி, இல்லைனா ஃப்ளார் மாதிரி, இல்லை ட்ரெடிஷ்னல் டைப்பில், இல்லை ஒரு குட்டி கல் வச்சு இந்த மாதிரி ஜிமிக்கீஸில் மேலே மிடில் கீழேன்ட்டு 3 பார்ட்டாக பிரிக்கிற மாதிரியான ஜிமிக்கீஸ் கூட இருக்குது. எனக்கு அந்த மாதிரி ஜென்ரலாக பிடிக்கும். அது கொஞ்சம் லாங்காக தெரிகிற மாதிரியான ஜிமிக்கீஸ். அப்படி இல்லைன்னா கீழே அந்த 2வது ஒரு குட்டி ஹேங்கிங் மாதிரி, ஜிமிக்கிக்கு கீழே ஒரு குட்டி ஜிமிக்கி மாதிரி அதுக்கு கீழே ஒரு ஹேங்கிங் மாதிரி வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட எனக்கு பர்சனலாக பிடிக்கும். என்னென்னா ஜென்ரலாக அந்த லுக்கையே லாங்கான ஒரு இயரிங் லுக் மாதிரி மாத்திரும் அந்த மாதிரியான ஒரு ஹேங்கிங்லாம். எத்தனை பேர் என் கூட அக்ரி பண்றீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸும் அரை சவரன் ரேஞ்சில் வரக்கூடியதான். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் அரை சவரனில் இருக்கும் அப்படிங்கிறதுனாலே நான் வந்து அரை சவரனை நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னுமே கூட பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லையும் சரி ரொம்ப ஹெவி வெயிட்டில் இருக்கிற கலெக்ஷன்ஸை கூட ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். வெட்டிங் கலெக்ஷன் 3 சவரன் 2 சவரன் 1.5 சவரன் ரேஞ்ச்லாம். பட் இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர் என்கிட்ட பட்ஜெட் கலெக்ஷன்ஸ் காமிங்க அப்படின்னு கேட்டதுனால இந்த மாதிரி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேப்ஸ் பால் வச்ச மாதிரி இருக்கிற டிசைனு ஃபுல்லாகவே, அதாவது ஜிமிக்கியில் மேலே இருக்கிற ஸ்டட்ல மட்டும் இல்லாமல் கீழேயுமே பால் இருக்கிற மாதிரியான டிசைன் இருக்கும். அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4லேருந்து 6.5 கிராம்ஸில் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிருக்கேன். ஸோ ஒரு ட்ரேவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் நேரில் ஷாப்புக்கு விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, இல்லைனா ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுறதை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி கோல்டு ஜுவல்லரிஸாக வாங்கி சேவ் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்களா, இல்லைனா கோல்டு காயின்ஸ் வாங்குறது பிடிக்குமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். லைக் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜுவல்லரி வாங்கணுன்ற ஐடியாவில் இருந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க. கோல்ட் சேவிங் ஸ்கீம்ஸ் நிறைய ஷாப்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி கோல்ட் சேவிங் ஸ்கீம்ல ஜாயின் பண்ணும்போது நமக்கு 11 months பீரியட் வெயிட் பண்ணோம்னா சிறுக சிறுக சேர்த்து நம்ம வேஸ்டேஜ்ல தள்ளுபடியோட ஜுவல்லரி எடுத்துக்கலாம். அது நமக்கு கொஞ்சம் பெனிஃபிஷியலா இருக்கும். பட் வெரஸ் நீங்க வந்து இன்ஸ்டன்டா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணோம், ரொம்ப அர்ஜென்ட்டா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணம் வச்சிருக்கீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா அப்போ நம்ம ரெடி கேஷ் கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடியிலேருந்தே லைக் கல்யாணத்துக்குன்ட்டு ஒரு 1 year முன்னாடியிலேருந்தே சீட்டு போட்டு சேர்த்து வச்சு அந்த மாதிரி வாங்குற பழக்கமும் உண்டு. இன்னும் சில பேர் வந்து ரிலாக்ஸ்டா நான் வாங்க போறேன் அப்படிங்கிற ஐடியால இருக்காங்கன்னா எப்பெல்லாம் பணம் கிடைக்குதோ அப்பதான் கோல்டு காயின்ஸ் வாங்கி வச்சிருவாங்க. கோல்டு காயின்ஸ் வாங்கி வச்சுட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 சவரன் 5 சவரனுக்கு நம்ம வந்து ஏதாவது ஜுவல்லரி எடுக்கணும், ஒரு ஹாரம் எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியால இருக்காங்கன்னா சிறுக சிறுக கோல்டு காயின்ஸா சேர்த்து வச்சுக்கிட்டே வந்துட்டு மொத்தமா எப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஹாரம்க்கான வெயிட் அக்யூமுலேட் ஆகுதோ அதை கொண்டு போய் கொடுத்து அப்படி வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. லைக் இன்னொரு ஃப்ரெண்ட் எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க வந்துட்டு ஆர்டிஎஃப்டி மாதிரி போட்டு அதுலேருந்து எடுப்பாங்கன்ட்டு. இன்னொருத்தவங்க சொன்னாங்க ஒரு பிகி பேங்க் வந்து கோல்டு பிகி பேங்க் மாதிரியே வச்சுப்பேன், நான் எப்பவுமே அதை வந்துட்டு ஒவ்வொரு காயினா வாங்கும்போது அதுல சேர்த்து வச்சுக்கிட்டே வருவேன் அப்படிங்கிற மாதிரி. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பழக்கம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கோல்டு ஜுவல்லரிஸோடைய டிசைன்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படிங்கிறதுனாலதான் நம்ம டிஸ்கஸ் பண்ற டாபிக்ஸும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு ஜுவல்லரிஸ் எப்படி சேவ் பண்ணலாம் அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டே வரோம். நடுவில் இன்ஃபேக்ட் வந்து கோல்டு ரேட் பாத்தீங்கன்னா 5,900 டச் பண்ணிட்டு வந்துச்சு, கொஞ்சம் ஏறுமுகமா இருந்தது. இப்போ கொஞ்சம் அகைன் 5,700 750 அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ கோல்டு ரேட் கொஞ்சம் குறையிற போதே நிறைய பேர் எடுத்து வச்சுக்கிற பழக்கமும் இருக்கு. இன்னும் சில கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாவே கட்டலாம், மாசம் மாசம் கட்டுற தவணை தொகையை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கட்டக்கூடிய அந்த தவணை தொகை கூட ஃபிளெக்சிபிளா மந்த் டேட் பாத்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ள எப்போ வேணா கட்டிக்கலாம். ஸோ நம்ம ஆன்லைன்ல பார்த்துக்கிட்டே இருக்கலாம், என்னைக்கு ரேட் குறையுதோ அன்னைக்கு நம்ம பே பண்ணிக்கலாம். அது நமக்கு ஒரு ஃபியூ மில்லிகிராம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் ஆனா எப்பவுமே அது பெனிஃபிஷியல் தானேங்க. கோல்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறதுனால நம்ம அட்லீஸ்ட் ஒரு மில்லிகிராம் 2 மில்லிகிராம் சேவ் பண்ண முடிஞ்சா கூட நம்மளால எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு பிடிச்ச டிசைனை ஃபோக்கஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஃபியூ பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களுடைய தாட்ஸ் என்னங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மாதிரி மிக்சடான கலெக்ஷன்ஸ் 5 கிராம்ஸ்லேருந்து 10 கிராம்ஸ்குள்ள நிறைய டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் அண்ட் கொஞ்சம் வெட்டிங்க்கு போடுற மாதிரியான கலெக்ஷன்ஸையும் நான் காமிச்சிருக்கேன். இப்போ கையில் வச்சிருக்கிறது ஒரு டர்க்கி பேட்டர்ன் மாதிரியான டிசைன், இதுக்கு 14% வேஸ்டேஜ் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம கிடைச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.